வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம வந்து இப்போது எம்ப்ராய்டிங் கிளாஸை பார்ட் 2 பார்க்குறோங்க. இப்போ ஸ்டிச்சஸ் மட்டும் சொன்னேன் இல்லையா, அதை ஒரு டிசைனில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன பூ நான் கையில் தான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன பூ நீங்கள் போட்டுக்கோங்க. போக போக நான் பெரிய பெரிய பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பூ மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாட்டி நீங்கள் வந்து இது ஈஸியாக போட முடியுங்க. இதில் வந்து அடுத்தடுத்தான ஸ்டிச்சர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டோட்டலாக எல்லா ஒர்க்கையும் நீங்கள் போடுற மாதிரி அழகாக நீட்டாக டெய்லியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பூவில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஃப்ளாரில் பண்ணிட்டோங்களா. அடுத்தது நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிப்போம். வெறுமனே செயின் மட்டும்தாங்க போட போகிறேன். இதில் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. நான் போக போக உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுவேன். நான் மெதுவாக பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்து பிக்கப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எங்கே நம்ம அடியிலேருந்து குத்துனோமோ அதே இடத்துல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு செயின் மாதிரி பார்த்தீங்களா, மெதுவாக சிக்கல் விழுகாமல் எடுத்தால் இந்த மாதிரி வரும். அடுத்தது அந்த ஹோல்குள்ளே, இந்த செயினுக்குள்ளே ஊசியை விட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த டிசைனுக்குள்ளேயே இப்படி போடணுங்க. நீங்கள் இதில் ஒரு சின்ன உங்கள் ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒரு புது ட்ரெஸ்ஸில் டேமேஜ் ஆகிருக்கும். அந்த இடங்களில் கூட நீங்கள் எம்ப்ராய்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அதை ஃபில் பண்ணக்க முடியும். அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் தான் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வரும். நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு நம்ம திருப்பிக்கணுங்க. திருப்பிட்டு ஒவ்வொரு பெட்டலாக பொறுமையாக போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ வந்து இப்படி போடும்போது உங்களுக்கு நூல் வந்து ஊசிக்கு அடியில் வரணுங்க. இப்படி வந்தால் மட்டும்தான் கரெக்டு. இப்படி மேலே வந்துடக்கூடாது. ஊசிக்கு அடியில் இந்த நூல் வந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிச்சாக கரெக்டாக வரும். இப்போ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் பார்த்தோம். ஸ்டெம்பு ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு. இப்போ செயின் ஸ்டிச்சு போடுறோம். இந்த ஃப்ளாரில் வந்து ஸ்டெம்பு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸ்டெம்பு வரைஞ்சி ஒரு சின்ன லீஃப் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஸ்டெம்பு ஸ்டிச்சை பயன்படுத்திக்கலாம். அது க்ரீன் கலர் நூலில் போடணும். நான் ஃபுல்லுமே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வீட்டில் நீங்கள் டைம் பாஸ் ஆகலை, இல்லை வேலையெல்லாம் முடித்தவங்களும் இதை அழகாக உங்கள் வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். இதை ஒரு தொழிலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நிறையா பண்ணலாங்க இதில். இப்போது ஆரி எம்ப்ராய்டரி மாதிரி எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப பெரிய இன்கம் தரக்கூடிய ஒரு இதுதாங்க. நீங்கள் சின்னதாக குழந்தைய வச்சுருக்கோம், இல்லை வீட்டை விட்டு நாங்கள் போக முடியாதுன்றவங்க இந்த மாதிரி யூடியூப் பார்த்தே நீங்கள் கற்றுக்கோங்க. நான் மெதுவாக தெளிவாக சொல்லித்தரேன். எப்படி சொல்லித்தரேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய தப்பு எனக்கு தெரியும், அதை நான் திருத்திக்க முடியும். நிறையா லேடிஸுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கிறேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும். நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம வந்து எல்லோ கலர் போடுவோம். அதனால் நம்ம இதோடையே முடிச்சிட்டுங்க. இதோடையே இங்கேயே குத்தி முடிச்சுட்டு இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பெட்டல் ஷேப்புக்கு எடுக்கணும் இல்லைங்களா. எப்படி அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த பெட்டல் ஷேப்புக்கு போகணுன்னா
நீங்கள் அந்த இடத்துல முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, நூல் இங்கே வந்துடுச்சு. இப்போ இங்கே ஆரம்பித்து இப்படி போடலாம். நடுவில் வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்து உள்ள சீட்ஸ் மாதிரி எது வேணால் கொடுக்கலாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பாருங்கள், நான் நூல் வந்து டபுளாக கோர்த்து இப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சிக்கல் இல்லாமல் நூல் வரும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து ஒரு செயின் போடுறோம். அழகாக பொறுமையாக போடுங்க. ரெட் கலரில் நம்ம செயின் ஸ்டிச்சு எல்லா பெட்டல்லையும் போட்டாச்சுங்க. இப்போ வந்து எல்லோ கலர் ஜாயின் பண்ணியாச்சு. த்ரெட்டில் ஊசியில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் வந்து நம்ம இந்த மகரந்தத்துக்கு இந்த ரவுண்டுக்கு சுற்றி போடலாம். அதே செயின் தான், ஃபுல் ஸ்டிச்சுமே செயின் தான். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டிசைன் சொல்லி தர்றேன். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நீங்கள் இந்த லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு பூஸ்ட்டாக இருக்கும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டும் நீங்கள் பார்க்குறவங்க, இதை கற்றுட்ருக்கிறவங்க எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பண்ணுறது கரெக்டா அப்படின்றதே எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை. அதுக்காக கேட்குறேன். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஏர்ன் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நிறையா எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துடலான்ட்டு. நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திரும்ப திரும்ப வீடியோஸ் போடுறதுக்கு. நம்மகிட்ட நைட்டி யூனிட் தனியாக இருக்குங்க. நைட்டி இருக்குது, டாப்ஸும் அதில் ரெடி ஆகிட்டுருக்கு. சுடிதார் டாப்ஸ் எல்லாம் அதெல்லாம் போட்டுட்ருக்கோம். லேடிஸ் டெய்லரிங்கு நிறையா நம்மகிட்ட இருக்குது. அதுக்கும் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டுருக்கு, நம்ம தைச்சி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி தைக்கணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்சல் அனுப்புனாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீட்டாக அனுப்பி வைப்போம். இப்போ நைட்டி டாப்பெல்லாம் நம்மகிட்ட நிறைய பார்சல் கேட்டுட்ருக்காங்க, போட்டுட்ருக்குறோம். லோக்கல் ஆளுங்களும் நிறையா வாங்குகிறாங்க. நம்ம ஹோல்சேல்லையும் கொடுக்குறோம். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஸ்டெம்பு போடலாம். இப்போ வந்து பாருங்கள், நடுவில் எல்லோ கலர் இது கொடுத்தாச்சு, ஒரு செயின் ஸ்டிச் முடித்தாச்சு. இப்போ வந்து ஸ்டெம்பு ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஸ்டெம்புக்கு அந்த க்ரீன் கலரில் த்ரெட் எடுத்துருக்கு. ஸ்டெம்பு ஸ்டிச்சுக்கு பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. மேலேருந்து இப்படி எடுத்துட்டு அடுத்த ஸ்டிச்சு பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துல போடணும். பாருங்கள், அடுத்தது இந்த நூலுக்கும் அடி கொஞ்சம் தள்ளி குத்திட்டு இந்த இடத்துல எடுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல எடுக்கணும். பார்த்திங்களா, இந்த இடத்துல எடுக்கணும். போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துல எடுக்கணும். போடுறீங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்தால் தான் அது ஸ்டெம்பாக வரும். பாருங்க, இப்படி. அடுத்த ஸ்டிச்சு பார்த்திங்களா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துல அடுத்த ஸ்டிச்சு எடுக்கணும். சாச்சுங்க. அடுத்தது வந்து லீஃப் போட போகிறோம். லீஃபுக்கும் அதே ஸ்டிச்சஸ் தான். அதாவது அந்த நடுவில் அந்த
இந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் இந்த ஸ்டிச்சு, அந்த இலையில நடுவில் ஒரு கோடு வரும் இல்லையா, அதுக்கு மட்டும் ஸ்டெம்பு ஸ்டிச்சே போட்டுடலாம். சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வேறு எப்படி சொல்லித்தரணும், உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டிச்சு சொல்லித்தரணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே போட்டு இங்கே முடிச்சிடலாங்க. முடிச்சிட்டா நமக்கு வந்து இந்த வந்துருச்சு. அடுத்தது நம்ம செயின் ஸ்டிச்சை சுற்றி போட்டுடலாம். சுற்றியும் அதே க்ரீன் கலரில் செயின் ஸ்டிச்சே போட்டுடலாம். பாருங்கள், இப்படி செயின் ஸ்டிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, போட்டு ஃப்ளாராக முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்லி செயின் மட்டும் யூஸ் பண்ணி, செயினும் ஸ்டெம்பும் இந்த 2 ஸ்டிச்சு சொல்லி கொடுத்தேன். அதில் ஒரு டிசைன் போட்டிருக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுலேயே ஒரு டிசைன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் வந்துடும். இது பாருங்கள், சென்டரில் வந்து சீட்ஸ் போடுறோம். இந்த ரெட் கலர் நூல்லையே நம்ம அங்கங்கே இப்படி எடுத்து கொஞ்சம் கேப்பு எடுத்து உள்ளே இது பண்ணிங்கன்னா சீட்ஸு. இதை நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுதான் சீட்ஸு. பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க, இது நீட்டாக இருக்கா? இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டில் உங்களோட நான் அடுத்த கிளாஸ் என்ன நான் சொல்லித்தரணுன்றதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.